வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பர்வதா. இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்இ மேக்ஸ் கிளாஸ் 10 சாப்டர் 12 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். The following table gives the daily income of 50 workers of a factory. ஒரு ஃபேக்ட்ரியோட வேலை பார்க்குற 50 ஒர்க்கர்ஸோட டெய்லி இன்கம்மோட டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த மோடல் இன்கம். இந்த கொடுத்துருக்கிற டேட்டாவோடைய மோட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம மோடோட ஃபார்முலா எழுதிக்கலாம். L plus F1 minus F0 by 2F1 minus F0 minus F2 into H. ஓகே, ஃபஸ்ட் நம்ம மோட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மோடல் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மோடல் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஃப்ரீக்வன்சி. இது கிளாஸ் இன்டர்வல், இது ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியில் எது கிரேட்டஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டாவில் 14 தான் கிரேட்டஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி. அப்போது இதுதான் F1. கிரேட்டஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி தான் நம்ம F1 எழுதிக்கணும். F1 இருக்கிற கிளாஸ் தான் மோடல் கிளாஸ். ஸோ இதுதான் நம்மளோட மோடல் கிளாஸ். F1க்கு முன்னாடி இருக்கிறது F0, F1க்கு அடுத்து இருக்கிறது F2. எப்போதுமே ஒரு டேட்டாவில் F1க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ F0, அதுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ F2. ஓகே, நம்ம இப்போ F1 F0 கண்டுபிடிச்சிட்டோம், F2 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, L அப்படின்றது மோடல் கிளாஸோடைய லோவர் லிமிட். நம்மளோட மோடல் கிளாஸ் 120 to 140, இதோட லோவர் லிமிட் 120. எல்லும் கண்டுபிடிச்சிட்டோம். ஹெச் அப்படின்றது ஹைட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிளாஸ் இன்டர்வலோட கிளாஸ் வித் இல்லைனா கிளாஸ் சைஸ்னு அது சொல்லலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கிளாஸ் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஃபஸ்ட்டு எல்லா கிளாஸ் இன்டர்வலோடைய கிளாஸ் வித் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 120 minus 100 20, 140 minus 120 20, 160 minus 140 20 தான். ஸோ எல்லா கிளாஸ் வித்தும் ஈக்குவலாக இருக்குது. நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவோட கிளாஸ் வித் என்னென்னா 20. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். 140 minus 120 gives 20. ஸோ நமக்கு ஹெச் வந்து 20. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எல் வந்து 120. ஸோ 120 ப்ளஸ் F1 14, F0 12. ஸோ 14 minus 12 by 2F1, 2 into 14 minus F0 12 minus 12 minus F2, F2 8 into H. H வந்து நமக்கு 20. That is equal to 120 plus 14 minus 12 2 by 28. 2 into 14 28. Minus 12 minus 8 gives minus 20 into 20. 120 plus 2 by 28 minus 20 நமக்கு 8 கிடைக்கும் into 20. இந்த 2 by 8 நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம் 2 டேபிளில். 1 டைம், இது 4 டைம். இதேமாரி 20யும் 4ஐயும் 4 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம், இது 5 times. That is equal to 120 plus 5 equal to 125. Therefore mode equal to 125. நம்மள மோடல் இன்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ருபீஸ், டெய்லி இன்கம் இன் ருபீஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ மோடல் இன்கம், therefore the model income is rupees 125. இதான் நம்மளோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.